குழந்தைய வயிற்றுல தான் சுமக்கணுமா? முதுகெல்லாம் சுமக்கக்கூடாதா? இவன் சுமப்பான். சூரினம் டோட். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பீப்பா ஃப்ராக். ஆமாம், தவளை இனத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் நார்மல் தவளை மாதிரி கிடையாது. இவனோட உடம்பு ரொம்ப தட்டையாக இருக்கும். அப்புறம் இவனோட ப்ரீடிங் பயங்கர வித்தியாசமாக இருக்கும். நார்மல் தவளைங்களில் ஃபீமேல் முட்டை விடும், மேலே அதை ஃபெர்டிலைஸ் பண்ணும். முட்டைங்கள்லாம் வாட்டர் சர்ஃபேஸ்லேயே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுலேருந்து டேட்போல்ஸ் வெளில வரும். அதான் சின்ன மீன் மாதிரி டெவலப் ஆகாத தவளை வெளில வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு முழு தவளையாக மாறும். ஆனால் இங்கே மேல் எக்கை ஃபெர்டிலைஸ் பண்ணி அதை ஃபீமேலோட முதுகில் அனிகோம் ஸ்ட்ரக்சரில் அடுக்கி வைக்கும். அப்போது ஃபீமேலோட ஸ்கின் சாஃப்ட் ஆகி முட்டைங்கள்லாம் அதோட உடம்புல அப்படியே எம்பெட் ஆகும். அதாவது உடம்பாக ஒட்டிக்கும். ஒரு 3 மாதம் முட்டைங்கள்லாம் அதோட முதுகில் சுமந்து டைரெக்டாக குட்டியை டெலிவர் பண்ணும். அதாவது தவளை குட்டியாகவே வெளில வரும். டேட்போல் ஸ்டேஜ்லாம் கிடையாது. இந்த மாதிரி டேட்போல் ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணி டைரெக்டாக குட்டி போடுற இன்னும் சில தவளைங்க இருக்குங்க. ஆனால் அதுங்க யாரும் குட்டியை முதுகில் சுமக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வயிற்றில் சுமந்து வாய் வழியாக டெலிவர் பண்ணுங்க. ஆனால் தலைவன் மட்டும்தான் முதுகில் சுமந்து முதுகு வழியாகவே டெலிவர் பண்ணுறான்.